December 16 ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் கவர்மெண்ட் டு சென்ட் ஹையர் எஜுகேஷன் பில் டு ஜேபிசி. ஸோ நேற்று நான் பார்த்தோம் நியூஸ் பேப்பர் அதே தான். விக்ஷித் பாரத் சிக்ஷா அப்திஸ்தான் பில் அது வந்து எதுக்குன்னா யூஜிசி கிராண்ட் கமிஷனை ரிப்ளேஸ் பண்ணி வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்னன்ற லைட்டாக பார்த்து வச்சுங்க. யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் நல்லா லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுதான் வந்து நோடல் ஏஜென்சியாக இருக்குது இந்த யூனிவர்சிட்டி ரெகுலேஷன்ஸ்லாம். ஓகேவா? ஸோ அது மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க. இந்த பில் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் ஆயிடுச்சுன்னா நம்ம அதுக்கத்த ப்ரொவிஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வித் நியூ பில் டிமாண்டட் ஜாப் ஸ்கீம் செட் டு டர்ன் சப்ளை ட்ரிவன். ஸோ இப்போ என்னன்னா எம்ஜி நரேகா சிஸ்டம் எம்ஜி நரேகா ஸ்கீம் இருந்துச்சு, அதை ரிப்ளேஸ் பண்ணி வேறு ஸ்கீம் கொண்டு வராங்க. என்னன்னா கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜ்விகா மிஷன். இதில் என்னன்னா நமக்கு இந்த இந்தி டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. ரோஸ்கர்னா எம்ப்ளாய்மெண்ட்டு, அஜ்விகானா லிவ்லிஹுட். ஸோ இது ரெண்டுமே இருந்துச்சுனாலே போதும். இது எதுக்குன்னா எம்ஜி நரேகா மாதிரி சிஸ்டம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்து என்னென்ன ப்ரொவிஷன்ஸை சேஞ்ச் பண்ணதுன்னா ஃபர்ஸ்ட் 100 days இருந்துச்சு எம்ஜி நரேகா, இப்போ வந்து 125 days சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த பிளானை. அண்ட் தென் வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ஷேர் இருக்கும்ல, அந்த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ஷேருமே வந்து இப்போ 90 to 10% வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 60-40% சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் எம்ஜி நரேகா சிஸ்டம்ல வந்து 90-10 இருந்துச்சு. அதாவது 90% வந்து சென்ட்ரல் கொடுப்பாங்க, 10% ஸ்டேட் கொடுப்பாங்க. 100ல் 90 rupees சென்ட்ரல் கொடுப்பாங்க, 10 வந்து ஸ்டேட் கொடுப்பாங்க. இப்போ அப்படியே வந்து 60-40 ஆகுதுனால ஸ்டேட்ஸ்க்கு இன்னும் பேர்டனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் டெபிசிட் ஃபால்ஸ் டு $6.6 billion. ஸோ வந்து எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம அதிகமாக இருக்குது, மெர்கன்டிக்ஸ் எக்ஸ்போர்ட் அதனால ட்ரேட் வந்து டெபிசிட் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபர்தராக நியூஸ் வரும், ஒரு மந்த்துக்கு முன்னாடி மாறிட்டு தான் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பில் டு அலோ பிரைவேட் செக்டர் டு மேக் ரன் நியூக்ளியர் பிளான்ஸ். ஸோ இப்போ வந்து சென்டர் எதுக்குன்னா வந்து நியூக்ளியர் ஆக்டிவிட்டிஸ், நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்காக பில் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ப்ரைவேட் பிளேயர்ஸ் உள்ளே கொண்டு வரதுக்காக. பில் நேம் வந்து சாந்தி. ஸோ வந்து இது எதுக்குன்னா சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா பில் 2025. ஓகேவா? ஸோ இது எதுனா இதுக்கு முன்னாடி இருக்க ஆக்ட் அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட், சிவில் லைபிலிட்டி நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் ரெண்டுத்தையுமே ரிப்ளேஸ் பண்ணுது, இல்லை இருக்க ப்ரொசீஜர் சேஞ்ச் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபர்தராக கன்ஃபார்ம் நியூஸ் வரும், எவால்வ் ஆகி வரும், இன்னும் டீட்டெயில் டிஸ்கஷனும் வரும். அப்போ இது கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 10ல் மெசக்கரே இன் சிட்னி. ஸோ ஆஸ்திரேலியா இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் பொண்டி பீச்சில் வந்து இந்த மாதிரி 2 ஃபாதர்ஸ் அண்ட் வந்து ஜூவி கம்யூனிட்டி வந்து நிறைய பேர் வந்து மெசக்கரே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் ரொம்ப ஹாரராக இருந்துச்சு. இதே மாதிரி நியூஸ் வந்து நியூசிலாந்து சர்ச் கால்னு சொல்லிட்டு 3 years to 4 years முன்னாடி வந்துருந்துச்சு. ஸோ இது என்னன்னா வந்து ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியோ இல்லை வந்து அவங்களை சப்ரஸ் பண்ணுறதுக்கோ ஒரு வேற ஒரு லொக்கேஷனில், அதாவது என்ன மைனாரிட்டி டிஃப்ரென்ஸ் தான், அந்த ஐடியா ரிலீஜியஸ் பையஸ் ஐடியாலஜிக்கல் பையஸ் இதெல்லாம் தான் ரீசன். ஸோ இது வந்து எந்த அளவு வந்து ஆஸ்திரேலியாவை இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் பேசியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் இதே மாதிரி இன்சிடென்ட் வந்து 1996 போர்ட் ஆர்த்தர் மெசக்கரின்னு நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆஸ்திரேலியாவில் வேறு எதுவும் தேவையில்லை, இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த மாதிரி டெரரிஸ்ட் ஆக்டிவிசம் வந்து மெயின்ஸ் எழுதுவோம் தெரியுமா, நம்ம எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆக்டிவிஸ்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேர்ல்டு லெவலில் எழுதும் போது இந்த பாயிண்ட் தாராளமாக கோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ரெஸ்டோரிங் த மெனன்ஸ் ஆஃப் அன்ஃபெட்டட் டிஸ்கிரிஷன். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம்னா என்னென்னா வந்து சுப்ரீம் கோர்ட் டிக்ஷனரி அட்வைசரி ஜுடிஷன் மூலயமா வந்து பிரசிடென்ட் வந்து வாங்கியிருந்தாங்க. வாட் அபவுட் ஆர்டிகல் 200 and 201 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ரிலவெண்ட்டான ஆர்டிகல் தான் இது. இப்போ ஆல்ரெடி நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரீவியஸாக மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஜட்மெண்ட்டில் இது ரெண்டுமே வந்து டைம்லி மேனராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆனால் இது டைம்லி மேனராக இல்லை. வந்து அது ரொம்பவே வந்து ரிஜிடான டாக்குமெண்ட்டாக இருந்துச்சு, ரிஜிடான பாயிண்ட்டாக இருந்துச்சு. இப்போ இவங்க சொல்கிறது எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில விஷயத்தில் சைலண்டாக இருக்கிறது, டெக்ஸ்டுவல் ரெஃபரன்ஸ் மட்டும் வச்சு பேசுறது வந்து பாயிண்ட்டாக இருக்காது. ப்ளஸ் வந்து அட்வைஸ், அதாவது வந்து இப்போ ஆர்டிகல் 143 மூலியமாக இருந்தது வெறும் அட்வைசரி நோட்டீஸ் தான், அது லா கிடையாதுன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் சீஃப் ஜஸ்டிஸே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து இது ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்சர்னாக இருக்குது. ப்ளஸ் வந்து இப்போது கவர்னர்கிட்ட அன்டிஸ்பியூட்டட் டைம் கொடுத்துட்டோன்னா என்ன ஆகும், அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பில்லு பாஸ் ஆகாது, கான்ஸ்டியூஷன் எஃபிஷியன்சி குறையும், கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியும் குறையும். இது ரொம்பவே வந்து இம்பாக்ட் ஆகும் எதுனா லெஜிஸ்லேஷன் ப்ராசஸில். அதே மாதிரி இது நெக்ஸ்ட் என்னன்னா பீப்புள், அதே நம்ம ஏற்கனவே பேசுறது தான், பீப்புள் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். அதாவது பீப்புள் அண்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் யாருன்னா அது நாமினேட்டட் பர்சன், ரெப்ரஸன்டேட்டிவ் பீப்புள் இன்னொரு பக்கம். நாமினேட்டட் பர்சன் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் பீப்புள் வந்து ஓவர் டேக் பண்ணுறதுன்றது ஒரு டெமோக்ரஸியில் எந்த வந்து லீகலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயத்தில் சைலண்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷனில் வந்து ரீகன்சிடரேஷனுக்கு அப்புறம் அந்த பில் வந்து டெட்லாக் ஆகுன்ற மாதிரி ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரொவிஷன் என்னன்னா நார்மலாகவே வந்து லூப் ஹோலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து டேஞ்சராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செகண்டரி ரீகன்சிடரேஷன் வந்துட்டு அப்புறமா கவர்மெண்ட் கிட்ட இருந்து பில்லு அவங்க பிரசிடென்ட் ஹோல்ட் பண்ண முடியும். இது என்னன்னா மேண்டேட்டரியாக பிரசிடென்ட் சைன் பண்ணுவார் நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்டில், அது வந்து இங்கே கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து டேரெக்டாகவே என்ன பண்ணுதுன்னா வந்து ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸை வந்து ரொம்ப கம்மியாக்குது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க.
ப்ளஸ் இது வந்து என்னென்னா டேரெக்டாகவும் சரி இன்டெரக்டாகவும் சரி நம்மளோட கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியை வந்து இம்பேக்ட் பண்ணுது. ஸோ வந்து இது எந்த அளவுனா வந்து ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸுன்றது செக்ஸ் அண்ட் பேலன்ஸாக இருக்கணும் தவிர வந்து ஓவர் ரீச்சிங்காகவும் ஓவர் ஆக்டிங்காகவும் இருக்கக்கூடாது. அது வந்து பேசிக் ஃபங்க்ஷன் எல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனே பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு த ஒமன் விசிட் இஸ் மோர் தென் அ ரொட்டீன் டிப்ளமேட்டிக் ட்ரிப்பு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஒமன் ட்ரிப் வந்து போயிட்டு வந்தாங்க பிரைம் மினிஸ்டர். பிளானிங் ஒரு 15 to 18 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்னென்னலாம் வந்து அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒமன் எங்கே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அது சுற்றி இருக்க பார்டரிங் கண்டிஷன் தெரியணும். அதோட ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட்டுமே தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம ஏற்கனவே வந்து G20 பிரசிடென்சி 2023 இந்தியாவில் நடந்துச்சு. அதில் வந்து நம்ம வந்து எதுக்குன்னா இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடருக்கு வந்து ப்ரொமோட் பண்ணிடணும். இதை வந்து எஃபிஷியண்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணால் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுமே சரி பிஆர்ஐக்கு வந்து கான்ட்ராக்ட் ஆகிற மாதிரியே இருக்கும். நம்ம சப்ளை செயின் ரெசிலியன்ஸும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே எந்த ஆரம்பிக்கிறதுனா நம்ம வந்து திக்யூம் போர்ட்டை வந்து திக்யூம் போர்ட் DUKUM ஓகேவா? திக்யூம் போர்ட் வந்து எங்கன்னா ஒமனில் இருக்குது. அதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பில் அலைன் பண்ணியிருப்போம். நம்ம இந்தியன் நேவல் வெசல்ஸை அங்கே பார்க் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து டெம்பரரி ரிப்போர்ட் பண்ணுறதுக்கோ வந்து நம்ம பெர்மிஷன் எடுத்திருப்போம் அந்த அக்ரிமெண்ட் மூலயமா. ஸோ நம்ம வந்து ஒன் ஆஃப் தி கான்ஃப்ளிக்ட் ரிடன் ரீஜன், அதாவது வந்து டிஸ்டேபிளாக இருக்க அந்த அரேபியன் கண்ட்ரீஸில் ஓமன் ஒன் ஆஃப் த ஸ்டேபிள் கண்ட்ரி. ப்ளஸ் அதே மாதிரி அங்கே இருக்கிறது வந்து நம்ம கூட ரொம்பவே அதிகமான டைப்ஸ் இருக்குது. ஸோ இதை பெட்டராக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறோம். அண்ட் தென் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நம்ம இந்த யூபிஐ பேமெண்ட்ஸ்லாம் பண்ணுறோம்ல, அதுக்குமே வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா நமக்கு வந்து ஓமனோட பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்குது. ஸோ இது மோட் பண்ணி நம்ம இன்னும் ஃபர்தராக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன், கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், அதை ப்ராசஸிங் பண்ணி இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்குமே வந்து இதை யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். இன்னுமே வந்து ரெசிடென்ட்டாக மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராட் பேஸ்ட் டெவலப்மெண்ட் மாடல். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒன் ஆஃப் த சக்ஸசிவ் கவர்மெண்ட்டாக இருக்குது. எதுனா வந்து இவங்க ஃபங்க்ஷனிங்கில் எல்லாத்தையுமே ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியாக வந்து ரிசர்வ் பேங்க் வந்து இப்போ தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒன் ஆஃப் தி காம்படிட்டிங் மகாராஷ்டிரா, குஜராத் இந்த மாதிரி லார்ஜஸ்ட் எக்கனாமிஸ் ஸ்டேட் எக்கனாமிஸில் தமிழ்நாடு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி கலெக்ஷனாக இருக்கும், செகண்டரி செக்டர் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும். இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் என்ன சொன்னாங்கன்னா கவர்மெண்ட்டோட வெல்ஃபேர் மாடலு. கவர்மெண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மினி நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கலைஞர் விடியல் பயணம், அதுக்கப்புறம் வந்து முதல்வரின் காக்கும் கரங்கள், அதுக்கு நம்ம முதல்வன் திட்டம் ஏகப்பட்டது இருக்கு. நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம் நியூஸில். ஸோ இது எல்லாமே என்னன்னா டேரெக்டாக வந்து வெல்ஃபேர் பெனிஃபிட்டை என்ஷூர் பண்ணுறது. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமும் கொண்டு வந்திருக்காங்க. மிட் டே மீல் மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணுறதா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்னன்னா வந்து டேரெக்டாக இம்பாக்ட் பண்ணுது. இல்லைனா வந்து வெல்ஃபேர் இல்லை. இதே மாதிரி ஐ மீன் வந்து இப்போ லாஸ்ட் 4 இயர்ஸாகவே மோர் தென் 10% ஆஃப் ஜிடிபியில் வந்து தமிழ்நாடு மூவ் ஆகிட்டு இருக்கு. 10% இந்தியாவோட ஆவரேஜை விட கிட்டத்தட்ட 2 டைம்ஸ் அதிகம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றது நார்மலாகவே வந்து ஒரு ஸ்டேட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி அவங்க ஃபோக்கஸிங் வந்து நம்ம இப்போ இந்தியாவில் இருக்க ப்ராப்ளம் என்னன்னா பிரைமரியிலேருந்து செகண்டரி மூவ் ஆகாமல் டெர்ஷரி போனது தான். ஸோ ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து பிரைமரிலேருந்து செகண்டரிக்கு எம்பசைஸ் பண்ணுறாங்க. மெர்கன்டைஸ் எக்ஸ்போர்ட், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதுலேருந்து டெர்ஷரி சர்வீஸ் செக்டருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா நார்மல் ஸ்ட்ரீம்லைன் ப்ராசஸ், அதாவது நார்மலாக ஒரு ப்ராசஸ் போகும்போது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வெல்ஃபேரோட எங்கேஜாக இருக்குன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தமிழ்நாடு மாடல் இருக்குது அப்படின்றத இது கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது, அவ்வளோலாம் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஸ்கீம்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கோட் பண்ணாதீங்க, தமிழ்நாடு இருக்குன்னு தெரிஞ்சிடும். லைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 12 கீழே அதே தான் சாந்தி பில் டு அலோ பிரைவேட் செக்டர் டு மேக் ரன் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ். வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஜஸ்ட் வந்து அதில் புதுசாக வந்து அத்தாரிட்டிஸ் தான் கொண்டு வரதா இருக்காங்க. நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் வந்து ரிப்ளேஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டுக்கு வந்து ஸ்டாச்சுரி ஸ்டேட்டஸ் கொடுக்கறதா இருக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. அதை ஃபர்தர் நியூஸ் வரும், அப்போ பார்த்துக்கலாம். டீட்டெயில் எடிட்டோரியல்ஸ் ஏதாவது வரும். அப்போ என்னென்னலாம் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குது, ப்ரோஸ் என்ன இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 14ல் ஹெவி ஃபாக் டிஸ்டர்ப்ஸ் ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ் ஆர் டெல்லி. ஸோ இது வந்து யூஸ்வல் ஃபெனாமினா, எப்போவுமே நடக்கும். ஸோ இந்த ஃபாகு ஸ்மாக் ரெண்டுமே வந்து இன்டர் ரிலேட்டடாக இருக்கும். எந்த டைம்லனா வந்து இந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. ஸோ டெல்லி அந்த மாதிரி ரீஜன் இருக்குது, லேண்ட்லாக் தான் காரணம். ஸோ அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் காரணத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஃபேக்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை. டெல்லியில் ஏன் இந்த மாதிரி இன்சன்ஸ் அதிகமாக இருக்குது, ஏன்னா காண்டினென்டல் பொசிஷனால. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் மட்டும் லைட்டாக ஜாகிரபிக்கலாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அண்ட் தென் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் டிப்ஸ் டு 4.7% இன் நவம்பர். ஸோ அன்எம்ப்ளாய் ரேட் இறங்கிருக்குன்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஓகே ஃபைன். அது நம்ம வந்து இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் சர்வே ரேட்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இது யார் விடுற PLFS வந்து என்ன ஆர்கனைசேஷன்றது லைட்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, பேசிக் ஃபேக்ட்ஸ், வேறு எதுவும் தேவையில்லை அதில். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 15ல் லா மேக்கர்ஸ் செட் டு டிபேட் 100% FDA இன் இன்சூரன்ஸ் ப்ரொபோசல்.
ஸோ சப்கா பீமா சப்கி ரக்ஷா 2025 பில்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் செக்டர்லையும் 100% வந்து எஃப்டி இன்வால்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ எல்லா செக்டர்ஸுமே வந்து ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதை விட கம்ப்ளீட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. அது பார்ப்போம் எந்த அளவு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதுலேயும் அவ்வளோதான். ஸோ வேர்ல்டு நியூஸ் எதுவும் பெருசாக இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எதுவும் இல்லை. ஸோ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண ஆர்டிகல் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் பிஸ்னஸாக ஐகெட் ஐடி செகண்ட் டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணி பாருங்கள். இன்னும் ஆக்டிவ் காலிங் பெட்டராக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.